ப்ரோ வேற லெவல் ப்ரோ. சியான் மட்டும்தான் ப்ரோ. சியான் தான் என் தலைவன் தான் சியான். அவ்வளோதான். எஸ் அனந்த்குமார் டைரக்ஷன் செமையா பண்ணிருக்காப்ல. விண்டேஜ் சியான் அப்படியே காமிச்சாப்ல. சிவி பிரகாஷ் வேற லெவல் மியூசிக். அப்புறம் கேமரா எல்லாம் பயங்கரமா பண்ணிக்காம சூப்பர். பஸ் ஸ்டாப் வேற மாதிரி. செகண்ட் ஹாப் அதை விட அது கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வச்சுக்காங்க பாருங்க. விண்டேஜ் செம்மையா இருக்கும், அருமையா இருக்கும். படம் வேற லெவல்ல இருக்குண்ணா, செம்மையா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாருமே. ஆக்சுவலி இது வந்து பார்ட் 2 தான். பார்ட் 1க்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பார்க்கறதுக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தே ஆகும். விக்ரம்காக செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஏஜ்லயுமே அவரோட பாடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. பார்ட் 1க்காக ஈகரா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இப்ப இது வரைக்கும் கொடுக்காதனால பார்ட் 2 இப்படி இருக்கனால நிறைய சஸ்பென்ஸ் அதுல வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. பார்ட் 1 பார்க்கறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி எஸ்ஜே சூர்யா வந்து அவரோட இதுக்கு அவர் நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காரு. எதுவும் எதிர்பார்த்தெல்லாம் வரலண்ணா. ஆக்சுவலி விக்ரம்னா ரொம்ப பிடிக்கும், விக்ரம் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். பட் வேற லெவல்ல இருந்துச்சு மூவி. கண்டிப்பா பார்ட் 1 வந்து பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல படம் சூப்பரா இருக்கு. கத்தி தொண்டை போயிடுச்சு, பேச முடியல, அந்த அளவுக்கு இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு. உண்மையா ஒர்த்து ப்ரோ. பார்க்கலாம். எந்த ஸ்பாயிலுமே இல்லாம பார்த்துருக்கோம். அது ஒண்ணுதான் சொல்றோம். ரிவ்யூஸ்லாம் கேட்காம பார்த்தது இன்னும் நல்லா இருக்கு. அதுவும் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் இருக்கு படத்துல. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. இப்பயும் போலதான் எல்லா படத்துலயும் வர மாதிரியே இங்கேயும் வந்து மாஸ் காமிச்சிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். எல்லா கேரக்டரும் நோட்டிசபிளா இருக்கு. உங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லா கேரக்டரும் மைண்ட்ல நிக்குது. அந்த அளவுக்கு இருக்கு படம். படம் வேற மாதிரிண்ணா. நான் வந்து விக்ரம் சாரோட படம் வந்து பாத்துருக்கேண்ணா. பிதா மகன்ல இருந்து எனக்கு பிடிக்கணும். இப்போ கடைசியில எனக்கு பிடிச்ச படம் வந்து மகன் தான். அதுக்கப்புறமா இப்பதானா சூப்பரான படம் பார்த்திருக்கேன் விக்ரம் சாரோட. ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட். நான் விக்ரம் சார் பண்ற ஒரு படம் மாதிரியே இல்லை. ஃபுல்லா ஆக்ஷனு, ஒரே நாள்ல நடக்கிற மாதிரி. இது ஒரு கைதி மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம். வேற லெவல் இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பாத்துருவாங்க. வேற லெவல்ல இருக்கு. எஸ்டேஸ்வரி ஆக்டிங் வேற லெவல் தான். எப்பயுமே வேற லெவல் தான். இதுலயும் அப்படிதான். ஆக்ஷன் தானா, ஃபுல் படமே ஆக்ஷன் தானா. எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். வேற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. படம் உண்மையிலே சூப்பருங்க. ஏன்னா காலைல பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தது. ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஏன் அப்படின்னா கிளம்பி வந்துட்டு ரிட்டர்ன் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வேற படம்லாம் பார்த்து அதுவே அவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஆனா 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணாலும் செம்ம ஒரு நீங்க நைட் 10 மணிக்கு பார்த்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும் போல. நைட்டுக்கு அதுக்கு செம்ம வைபா இருந்திருக்கும். அவ்வளவு சூப்பரான படம்னே சொல்லலாம். எனக்கு என்னன்னா மேல டேரக்டர் சார் ரொம்ப பாராட்டு. ஒரு ஃபேமிலியா கொண்டுட்டு போய் ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வச்சு அந்த லவ் அந்த ஃபேமிலி இதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் மாஸ் அண்ட் கிளாஸ் கொடுத்தது. எங்கேயாவது லைட்டா போர் அடிக்கிற மாதிரி போச்சுன்னா டப்புன்னு மாத்துறது, அந்த ஒரு விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் சாரோட ஆக்டிங் வேற லெவல்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லலாம், இந்த வயசா அப்படிங்கறது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஒரு சீன்லாம் வரும் சத்தியமா அவ்வளவு ஒரு வைப்பு கொடுத்துருச்சு. அது ஆக்சுவலி வந்து என்னன்னா ஒரு ஆக்ஷன் சீன்ஸை இந்த அளவுக்கு ரசிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது இந்த படத்துல தான். அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன் சூப்பரா இருந்தது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கிளைமேக்ஸ் தாங்க. கிளைமேக்ஸ் வேற லெவல். ஒரு ஃபுல் வைப் ஆயிடுச்சு. ஃபைட் சீனே வைபா பார்த்த வரை அது நாங்களா தான் இருப்போம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தது இந்த படத்துல. அதுவும் இல்லாம சாங்லாம் வந்து அந்த சாங்கை திருப்பி இந்த தேட்டர்ல ஒரு கேட்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல்லாம் செம்ம. அப்படியே தூள் அப்ப எப்படி இருந்தாரோ அதே சேமா வந்து இதுல கொடுத்தது சூப்பரா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் இதுல வேற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி உண்மையே சொல்லணும், இது வரைக்கும் அவரோட இதுனா ஒரு நக்கல் நையாண்டி அந்த மாதிரியே இருக்கும். பட் இதுல ரொம்ப சீரியஸா போலீஸ்கார மாதிரி இருந்து அப்பப்போ கொஞ்சம் காமெடியா மாறுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு அவரும் விக்ரம் சாரும் அவங்க 2 பேரும் அதாவது எப்படின்னா துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு சுத்த விடுது எப்படிலாம் மாத்துது அப்படிங்கறத ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. ட்ரைலரை விட வைப்புங்க. நீங்க ட்ரைலர்லாம் சும்மாங்க, அதை விட வைபா இருந்தது. செம்ம பார்த்தாலே தெரியல ஹாப்பியா வருது. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா அந்த ஒரு லாஸ்டா எனக்கு கிளைமேக்ஸ்ல ஹீரோனி ஒரு விஷயம் செய்வா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரினியூவல் பண்ணக்கூடாது. அதெல்லாம் செம்ம வைவு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த லொகேஷனா இருக்கட்டும், அவங்க பேசுற அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஊர் சைட்ல இருக்க அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியை கொண்டுட்டு வந்ததான் படத்தோட ஹிட் நான் நினைக்கிறேன். மியூசிக் சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி லவ் சாங்கு செம்ம வைபா போச்சு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல லவ் சாங் வரும்போது லவ் சாங்கை ரசிச்சு பசங்க ஒரு அதை வைபா நினைச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சாங் லவ் சாங்குக்கு வைப்பு கொடுத்தாங்கங்க. கத்துனாங்க அவ்வளவு கத்து. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அந்த சாங். அது தாண்டி எனக்கு கிளைமேக்ஸ்ல போட்ட மியூசிக், அதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் ஒரு சின்ன ஒரு பரபரப்பா ஒரு விஷயம் போகும். அந்த இடத்துல எல்லாம் அவங்க கொடுத்த மியூசிக்லாம் செம்மனே சொல்லலாம். மியூசிக் அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படத்துல எங்கேயுமே மைனஸ் சொல்ல முடியல. அதுதான் நானும் தேடி பார்த்தேங்க, எனக்கு மைனஸ் கிடைக்கலங்க. போதுமா. அருண்குமார் வந்து இந்த நம்ம தில் ஜெமினி சாமி அந்த ஃபீல் கொண்டு வந்துட்டாரு. விக்ரம் ஆக்டிங் செம. ஜிவி பிரகாஷ் சொல்லி ஆகணும், அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ. படம் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. காலி கேரக்டர் தான் படமே. போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. சூப்பரா இருக்கு.